ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் சார் தான். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாயி நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம்மா. சார், இன்னைக்கான கொஸ்டின், நிறைய பெண் ஃபாலோவர்ஸ் நம்ம சேனலில் இருக்காங்க. குறிப்பாக உங்களுடைய வீடியோவை பார்க்கக்கூடிய பெண்கள் இல்லத்தரசிகள் அப்படின்றது நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் போய் சேரட்டும் அப்படின்னு தான் இந்த கொஸ்டின். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் சுமங்கலி பாக்கியம் பெறணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பெண்ணுடைய நினைப்பாகவும் இருக்கும். தன் கணவன் நல்ல தீர்க்க ஆயுளோட வாழணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படி பெண்கள் தீர்க்க சுமங்கலி யோகம் பெறணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றலாம்? ஓகேம்மா. பொதுவாக நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு ஞாபகம் வருது. நிறைய பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, தனக்கு இறக்கும் தருவாய் வந்தால் கூட தான் முதிர்ந்த சுமங்கலியாக இருக்கணும், கணவனுக்கு முன்னாலே அந்த பூவும் பொட்டும் என் உடலில் இருக்கும்போதே இறக்கிறது தான் எனக்கு சிறந்த வரம்னு நிறைய பெண்கள் வரமாக கேட்பவர்களும் நிறையவே இருக்கிறாங்க. பொதுவாக நிறைந்த சுமங்கலி பிராப்தம் தரக்கூடிய நட்சத்திரமாக இருப்பது அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்தில் மகாலட்சுமியவோ அல்லது சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையை தாழம்பூவால் அர்ச்சனை செய்ய தீர்க்க சுமங்கலி பிராப்தம் உண்டு. பொதுவாக தாழம்பூ என்பது பார்த்தீங்கன்னா எல்லா டைமுமே கிடைக்குமானா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனால் அந்த ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி மாத காலகட்டங்களில் அதோடைய தன்மை நிறையவே இருக்கும். ஒரு பெண் தீர்க்க சுமங்கலிகளாக வாழ்வதற்கு உதவி பண்ணுற மலரில் முதன்மையானது இந்த தாழம்பூ வடிவம் மட்டும்தான். இதை கரெக்டாக ஒரு பெண் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் அம்பிகைக்கு தாழம்பூவால் அர்ச்சனையும் குங்கும தானமும் கொடுக்கும் பொழுது நல்ல பலன் இருக்கும். இது மொதல் விஷயம். ரெண்டாவது, பள்ளியறை பூஜை. ஒவ்வொரு சிவாலயத்திலையுமே பார்த்தீங்கன்னா பள்ளியறை பூஜை நடக்கிறது விசேஷம். இந்த பள்ளியறை பூஜையில் அம்மையப்பனுடைய இணைவை பற்றி நிறைய பதிகங்களை ஓதுவார்கள், பாடுவார்கள். அந்த பள்ளியறை பூஜையில் பிரசாதமாக மல்லிகை பூ, பால், பழம் இது எல்லாம் நமக்கு தரப்படும். ஏன்னா அது இறைவனுக்கும் இறைவிக்கும் நெய்வேத்தியம் செய்து அதற்கான உபயத்தை நாம் செய்யும் பொழுதும் தீர்க்க சுமங்கலி பிராப்தத்தை பெறலாம். அதாவது ஒரு நாள் உபயம் நம்மளோட தான் இருக்கணும். பள்ளியறை பூஜையினுடைய உபயம். ஒருவேளை கணவனுக்கு அதிக நோய், அதிக பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா நமக்கு ஒரு பயம் வரலாம். இப்படி இருப்பவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில தொடர்ந்து 8 கிழமை, இந்த 8 வெள்ளிக்கிழமை பள்ளியறை பூஜையை பார்த்து அதற்கு மறிக்கொழுந்து, மல்லிகை, தாமரை, அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா பால், பழங்கள், அதிலும் குறிப்பாக மாதுளை பழம், இதை எல்லாமே தானமாக கொடுத்து நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது உறுதியாக கணவனுக்கு ஆரோக்கியம் மேம்படும். பள்ளியறை பூஜையில் வைத்த பழத்தையும் பாலையும் நோயுற்ற கணவருக்கு கொடுத்தால் நிச்சயமாக நல்ல பலன் பெறலாம். தொடர்ந்து 8 வெள்ளிக்கிழமை செய்யும் பொழுது மிக நன்மையாக இருக்கும். எப்படி இது வெள்ளிக்கிழமைக்கும் அந்த பாலுக்கும் பழக்கும் பள்ளியறை பூஜைக்கும் என்ன சம்பந்தம்? அதுவும் நீங்க மாதுளம் பழம் அப்படின்னு பர்టిక్యులரா சொல்லிருக்கீங்க. அதாவதுமா இருக்கக்கூடிய நவகிரகத்திலேயே பார்த்தீங்கன்னா சஞ்சீவி யோகம், அதாவது சாகா வரம் பெற்ற சஞ்சீவி மூலிகையை வைத்திருக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிரன் தான். இப்போ இந்த சுக்கிரனுடைய உணர்வின் வெளிப்பாடு தான் பள்ளியறை பூஜை, அம்மையப்பன் இணைவதினால் என்ன நடக்குது? உலகத்துல நல்ல உயிர்கள் தோன்றுகிறது, இயற்கை வளமாகிறது, ஏதோ ஒரு விதத்தில் மனித குலத்தை காப்பாற்றுவதற்கான நல்ல குணங்களுடைய படைத்தல் தான் பள்ளியறை பூஜையினுடைய வெளிப்பாடு. அப்போ பள்ளியறை பூஜை இணைவு அப்படின்றதே பஞ்சபூதங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ நமக்கு உடம்புல நோய்வாய்ப்படுகிறோம் அப்படின்னா பஞ்சபூதத்தில் நெருப்பு தத்துவம் குறைஞ்சிருக்கிறதுனால தான் நம்ம நோய்வாய்ப்படுகிறோம். ஒவ்வொரு பூதத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புல நோய்கள் ஏற்படும். இந்த பஞ்சபூத கூட்டு பள்ளியறை பூஜையில் ஏற்பட்ட கூட்டோடு இருந்த அந்த பிரசாதத்தை மனைவி வேண்டிக் கொண்டு கணவனுக்கு கொடுக்கும் பொழுது அந்த சஞ்சீவி மலைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த சஞ்சீவியாக வாழணும்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய அமிர்த பிரசாதமாகவே அது இருக்கிறது. அதை கொண்டு கணவனுக்கு கொடுத்து அவர் பகிர்ந்து உண்ணும் பொழுது நன்மை கிடைக்கும். அது ஏன் 8 வெள்ளிக்கிழமைனா 8ஆம் பாவம் என்பது ஆயுள் ஸ்தானம்.
புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல 8 வெள்ளிக்கிழமை வந்து நாம வந்து இந்த பள்ளியறை பூஜை பார்த்து கணவருக்கு வந்து நாம இந்த பிரசாதங்களை வழங்கும் பொழுது சனி காரகத்துவம் வந்து நீங்கும். அவர் தான் ஆயுள் காரகன். அப்போ நோய் பிணி ஆயுள் எல்லாத்திலுமே இருக்கக்கூடிய துக்கங்களை நீக்கி நமக்கு நன்மை தருபவர் சனி பகவான். அவருக்கு நட்புக்குரிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இந்த சனியும் சுக்கிரனும் இணையும் கிரக சேர்க்கையை தான் நாம சஞ்சீவி யோகம் என்று சொல்கிறோம். அது இணையும் இடம் பள்ளியறை பூஜை. புரியுதுங்களா? இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும் பொழுது ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் வந்து ஒரு பெண் தீர்க்க சுமங்கலியாக வாழணும் அப்படின்னா நேர்வகுடு கட்டாயமாக எடுக்கணும். நேர்வகுடு இல்லாமல் பெண் இருக்கக்கூடாது. ஒருவேளை நேர்வகுடு எடுக்க முடியவில்லையா, தலையை ஏற்றி சீவிக்கலாம். நீங்கள் சீவிருக்கிறீங்க இல்லையா, அது போல வகுடு இல்லாமல் தலையை வந்து ஏற்றி சீவிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது இந்த புருவ மத்தியமம் வந்து பார்த்தீங்கன்னா பெண், இந்த நெற்றி மத்தியமம் வந்து பார்த்தீங்கன்னா கணவன். ஒரு பெண் புருவ மத்தியமத்திலிருந்து எந்த அளவுக்கு வகுடு விலகி இருக்கிறதோ அந்த அளவுக்கு கணவன் அந்த பெண்ணிடமிருந்து விலகி இருக்கிறார் என்று பொருள். இந்த சைடு வகுடு எடுத்து இப்படி அதெல்லாம் கண்டிப்பா கூடாது. இன்னைக்கு நிறைய அது என்ன ஆயிடுச்சுன்னா மாடர்ன் ஆகி இருக்குது. இந்த 2 வகுடும் நேராக இல்லை என்றாலே கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல நெருக்கம் இருக்காது. அது போல நெற்றியினுடைய மத்திமத்தில் ஆலய பிரசாத குங்குமம் இருக்கணும். நெற்றியினுடைய வகுட்டிலும் அது போல என்ன பண்ணணும்னா குங்குமம் இருக்கணும். இது 2ம் கணவருடைய ஆயுள் பலத்தை அதிகரிக்கக்கூடியது. உடனே வெளிநாடை பற்றி பேசிடக்கூடாது. உடனே பெண்கள் அங்கே உள்ளவங்களா, நான் சொல்கிறது நம்ம ஊரில் மட்டும்தான் கல்யாணத்துக்கு 100 பவுன் சேகரிக்கணும். நம்ம ஊரில் மட்டும்தான் ஒரே கல்யாணத்தை சிறப்புன்னு சொல்கிறாங்க, ஒரே தாரத்தை நன்மைன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் மட்டும்தான் ஒவ்வொரு வாழ்வியலிலும் சாஸ்திரம் சம்பிரதாயம் இப்படி இருந்தால் தான் திருமணம்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன விதி விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதில் சுபமாக வாழ்வதற்குன்னு சொல்லப்பட்டது தான் இத்தனை விதிமுறைகளும். அவங்கெல்லாம் நம்ம கலாச்சாரத்தை பார்த்து மாறுறாங்க. இன்னும் ஒன்று கண்டிப்பா, ஒரு இந்து தர்மம்னா என்ன, கணவன் மனைவி ஒரு தாரம், இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம நாட்டை பார்த்து வியந்து அவங்க மாறிக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்தாலும் அவங்க வேஷ்டி கட்டுறது, புடவை கட்டுறது, அந்த மாதிரி அதெல்லாம் பண்றாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறப்புகள் எல்லாம் ஒரு பெண்ணை வந்து தீர்க்க சுமங்கலி பிராப்தமாக மாற்றும். அதை விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாமா, காரடையான் நோன்பு வரும். இந்த மாதிரி பெண்களுக்குரிய நோன்பு காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, பழுத்த சுமங்கலி இருக்காங்கல்ல, அதாவது பழுத்த சுமங்கலினா 70 வயது 80 வயது, இந்த பழுத்த சுமங்கலி தம்பதி சமேதராக அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவர்கள் கையால் நம் திருமாங்கல்யத்தில் குங்குமம் வச்சுக்கணும். இதை பண்ணும் பொழுதும் நிறைந்த சுமங்கலி பிராப்தம் கிடைக்கும். இதை ஃபாலோ பண்ணாலே போதுமா? கண்டிப்பாக சார். சுமங்கலி யோகம் கிடைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதே மாதிரி தினப்படி இந்த ஒரு தானங்கள் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? அதாவது என்னை பொறுத்த மட்டில் நான் சொல்கிறது அன்னதானம் தான். அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. கொடுக்குற அன்னதானத்தை நல்ல சுவையோடு, இந்த சுவையத்தையும் இந்த சாப்பாட்டையும் இந்த பசியையும் போக்கிய உணவு போல் நான் வேறு எங்கேயுமே பார்க்கலன்ற அளவுக்கு நீங்கள் கொடுங்க, கட்டாயமாக மாற்றம் இருக்கும். என்னை பொறுத்தெல்லாம் நல்லா டெய்லி இனிப்பு வழங்குவேன். என் காரில் எப்போதுமே 4-5 ஸ்வீட் பாக்ஸ் எப்போதுமே இருக்கும். நான் வெளியில் போகும்பொழுது யாருக்கும் பணமாக என்ன பண்ண மாட்டேன்னா தானம் கொடுக்க மாட்டேன். நான் வந்து என்றைக்குமே உணவுப் பொருளாக துணியாக இது மாதிரி தான் கொடுப்பேன். அதனால் எப்போ வெளியில் போனாலும் ஆப்பிள் ஆரஞ்சு ஸ்வீட் பாக்ஸ் இதெல்லாம் நான் சாப்பிட்றதுக்கு காருக்குள்ளே வச்சுட்டு எடுத்துகிட்டு போவேன். அது நிறைய வாங்கிப்பேன். ஏன்னா கண்டிப்பாக நம்ம ரோட்டில் போகும்போது டிராஃபிக்கில் வந்து கேட்பாங்க. அப்போது இதெல்லாம் கொடுக்கின்ற பொழுது அதில் எனக்கு ஒரு நிறைவு இருக்கும். ஆகையினால் தானத்தை பொருளாக கொடுப்பதை விட பணமாக கொடுக்கறதை விட இந்த மாதிரி உணவுப் பொருளாக கொடுக்கறது தான் நல்லது. நீங்கள் அதை எதனால சார் ஃபாலோ பண்ணுறீங்க? இப்போ வந்து பணம் கொடுக்கக்கூடாதுன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம் யோசிச்சு வச்சுருப்பாங்க. இதனால தான் நான் பணம் கொடுக்க மாட்டேன், அது வேறு வழியில் செலவாயிடும். இப்போ ஜென்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா மேபி அவங்க தவறான வழிகளுக்கு செல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். அந்த காரணத்திற்காகவா இல்லை ஜோதிட ரீதியாக ஏதேனும் ரகசியம் இருக்கா? அதாவதுமா, ஒரு மனிதனுக்கு வந்து நம்ம பணமாக கொடுக்குறோன்னா அவர் கர்மாவை நாம் பெறுகிறோம் என்று அர்த்தம். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? இப்போ ஒருத்தர் வந்து கொலை பண்ணுறார். கொலை பண்ணவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஜென்மத்தில் சட்டை உடை கை கால்லாம் கிழிந்து போய்கிட்டு இருக்காருன்னா அவருக்கு நான் பணமாக கொடுக்குறேன்னா அவருடைய கர்மாவை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன்னு அர்த்தம். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? சொல்றோன்னு அர்த்தம். அப்ப என்னன்னா, நான் கொடுத்து உதவி பண்றேன்னா அவருடைய கர்மாவை நான் சரின்னு சொல்லி அதில் நான் பாதி பங்கிட்டுக்கிறேன்னு அர்த்தம். அதனால தப்பு செய்தவர்களுக்கு உதவி செய்தால் கூட அது நம்ம அந்த கர்மாவை என்ன பண்ணியாகணும், அனுபவித்து ஆக வேண்டும். ஆனா அன்னதானம் கொடுப்பதில்
அந்த கர்மா வந்து விலகுகிறது. இதற்கு காரணம் என்னன்னா, பரமேஸ்வரன் பிரம்மனுடைய தலையை கொய்து அது திருவோடாக மாறிய போது அவரோட இதில் எவ்வளவு காசு பணம் எதுவுமே போட்டும் நிரப்பல. ஆனா அந்த நெற்கதிகள் போட்ட போது அந்த சாபம் விலகியது. அப்போ நாம இல்லாதவர்களுக்கு போடக்கூடிய அன்னதானம் நம் பாவத்தையும் விளக்கும், அவர் செய்த பாவத்திலிருந்தும் அவரை விடைபெறச் செய்யும். ஏன்னா அந்த உணவு வந்து நிரந்தரம் கிடையாது, செரித்து வெளியே வந்துடும். அதனால இன்னும் ஒருவர் பசியை போக்குறது மட்டும்தான் இருக்கிறதுலேயே சிறந்த தானம். ஆகையினால பொருளாக கொடுத்தால் அந்த கர்மாவை பெறுகிறோம், உணவாக கொடுத்தால் அவர் கர்மாவையும் அழிக்கிறோம், நம் கர்மாவையும் அழிக்கின்றோம். இதுதான் அதனுடைய அடிப்படை காரணம். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். சரி, இப்போ ஆவணி மாதம் உங்களுடைய பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்க போறது இல்லையா, அதை பத்தின விவரங்கள் மக்களுக்காக சொல்லுங்க. ஓகேம்மா, நம்மளோடது எப்போதுமே பிரணவ வாஸ்து பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஆவணி மாதத்தில் தொடங்கும். அதன்படி பார்க்கின்ற பொழுது வருகின்ற செப்டம்பர் மாதம் 20, 2024 24ஆம் தேதி வரை 5 நாள் தொடர்ந்து நேரடி பயிற்சி நடக்குதுமா. இந்த வகுப்புல வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நம்ம பிரணவ வாஸ்துவினுடைய அடிப்படை என்ன, நவகிரகத்தினுடைய அடிப்படை என்ன, ஒரு நாள் நட்சத்திரம் தேதி இதெல்லாம் எப்படி நாம் வந்து குறிக்கக்கூடிய அளவிற்கு மாறலாம் என்ற ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு. இந்த வகுப்பை கற்றுக்கிட்டாலே நம்மளே என்ன பண்ணிடலாம்னா ஜோதிடத்தை பற்றி ஓரளவுக்கு அனலைஸ் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் வீட்டில் என்ன தவறால் நம்ம இவ்வளோ வாழ்க்கையை துன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக தெரிந்து நாமும் தெளிவாகி அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், தெளிவுபடுத்தக்கூடிய முடியும், வழி நடத்தக்கூடிய ஒரு வகுப்பாகவும் இது இருக்கும். இது கட்டணத்திற்கு உட்பட்டது. 5 நாள் தங்கி தான் படிக்கணும். இந்த 5 நாளும் அதிகாலையில் எழுந்து யோகா, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக பயிற்சிகள், சொற்பொழிவுகள் இதெல்லாம் வழங்கப்பட போகிறது. ஆகையினால் அனைவருமே இந்த வகுப்பில் பங்கெடுத்து கொள்ளலாம். வயது வரம்பு கிடையாது. இந்த வகுப்பில் இணைபவருக்கு சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் அனுதினமும் லைஃப்பை எப்படி ஓட்டணும், எப்படி வழி நடத்தணுன்ற நட்சத்திர சூட்சமங்கள், திதி சூட்சமங்கள், அன்றைக்கு கொடுக்கக்கூடிய தானங்கள், இதை பற்றி எல்லாம் தினம் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணணும்னா அறிவுரை வழங்கி கொண்டே இருக்கும். ஒரு பிரணவ வாஸ்துவின் மாணவராக மாறும் பொழுது இதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளும். கண்டிப்பா சார், நல்ல ஒரு தகவல் சுமங்கலி யோகத்துக்கும் கொடுத்திருக்கீங்க. அதே மாதிரி உங்க வகுப்புக்கான தகவலும் சிறப்பாக இருந்தது. நல்லதுமா, வெற்றி வீழ்மா.